ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் சிம்பிள் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தண்டுக்கீரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தண்டுக்கீரையை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு முக்கியமாக தண்டு தான் நம்மளுக்கு தேவை. அதனால் நான் தண்டை கீழே போடாமல் கட் பண்ணி இலையோடையே எடுத்துக்கிறேன். இப்போ தண்டுக்கீரையை கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு கொஞ்சம், சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு சட்டி எடுத்து பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன். நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பை போட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இன்றைக்கி நான் ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பாப்பாவுக்கு கீரை கொடுக்குறனால நான் அதிகமாக எடுக்கலை. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி, வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்து வரட்டும். அதுக்கிடையில் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சாவே போதும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்புமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கீரையை ஆட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சுக்கிறேன். அப்போ தான் அதோட ஆவிலேயே கீரை நல்லா மசியும். இப்போ நிறைய இருக்குல்ல, இப்போ நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. அதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட்டி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வேக வச்சுக்கலாம். கீரை, தேங்காய் பேஸ்ட் இதெல்லாம் ஊற்றிருக்கோம்ல, அதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அதுக்கிடையில் நான் தாளிச்சிக்கிறேன். ஒரு சின்ன சட்டி வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய், கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா நான் தாளித்து எடுத்துக்கிறேன். இப்போ தாளிச்சதை ஓரமாக வச்சுட்டு இப்போ கீரையுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு முன்னாடியே சேர்த்தா கீரை கடுத்த மாதிரி போயிடும். அதனால் எப்பயுமே லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணியுமே வற்றி வந்துருச்சு. இப்போ தாளிச்சதை சேர்த்துக்கலாம். தாளிச்சதை சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ கீரை ரெடி ஆயிடுச்சு. நான் எப்போயுமே இப்படி தான் பண்ணுவேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.